உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு இருக்கு, அதே மாதிரி உங்க பெத்தவங்களுக்கு இன்னொரு கனவு இருக்கு, உங்களை பத்தின கனவு. இதுல நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? ஒரு பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே இசை கலைஞன் ஆகணும்னு ஆசை. அதுக்காகவே அவன் நிறைய பாடுபட்டு இருக்கான். அவன் யாரை இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்கானோ அவர் கூட சேர்ந்து பணியாற்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது வெளிநாட்டுல. ஆனா இங்கே அவனுடைய அப்பா அம்மா அவனுக்காக ஒரு குட்டி கடையை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அந்த கடையை பார்த்துக்கிட்டு தன்னோட பையன் தான் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பையனுக்கு வெளிநாட்டுக்கு போய் அவன் நினைச்ச அந்த இசை கலைஞரோட சேர்ந்து பணியாற்றணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அப்பா அம்மா உருவாக்கி இருக்கிற அந்த தொழில தன் பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டு தன் பையன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவன் இதை பாத்துக்காம வெளிநாட்டுக்கு போயிடுவான்னு தெரிஞ்சாலே அவங்க நொறுங்கி போயிடுவாங்க. ஆனா இப்போ அந்த பையனாக நீங்க இருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா ஆசைக்காக நீங்க ஒரு கடையை பார்த்துட்டு இங்கே இருப்பீங்களா, இல்ல உங்க கனவை துரத்தி வெளிநாட்டுக்கு போவீங்களா? அப்படி உங்க அப்பா அம்மாவுக்காக நீங்க இங்க இருந்து இந்த தொழிலை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய கனவு அனைத்துமே சுக்குநூறாகிரும். இதுவே வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுசா மாறிடும். ஆனா பெத்தவங்களுடைய கனவு சுக்குநூறாயிடும். இப்போ நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? உங்களுடைய கனவா இல்ல உங்க கடமையா? நீங்க யாரோட விருப்பத்தை தேர்ந்தெடுப்பீங்க? உங்க பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.